ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 29/1/2025 தை அமாவாசை திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நாளைய தினம் நிலைவாசலில் இந்த எளிமையான பொருளை வைப்பதனால நம் வீட்டின் வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். நிலைவாசலில் குலதெய்வம் தங்கிடுச்சு அப்படின்னா குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலுக்குள்ளே நுழைய முடியாது. குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னா அமாவாசை தினம். தவறாமல் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதே போல் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் காரியங்களை நம்ம தவறாமல் செய்யணும். நம்முடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை கொடுக்கும் இந்த ஒரு அருமையான வழிபாடு. நிலைவாசலில் குலதெய்வம் தங்கணும், நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம் வீட்டிற்குள் வரக்கூடாது அப்படின்னா அமாவாசை நாளிலே குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்த்துடலாம். நாளைய தினம் மாலை 6 மணிக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஏன்னா 7:20க்கு மேலே அமாவாசை திதிங்கிறது 7:20ஓட முடியுது. நாளை மாலை 6 மணிக்கே உங்கள் வீட்டின் பூஜாரியில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் 6 பல் தோல் உரித்த பூண்டை நீங்கள் வைக்கணும். ஒரு சின்ன கறித்துண்டை நீங்கள் வைக்கணும். இந்த கறித்துண்டுங்கிறது இப்போது இஸ்திரி போட கடலை கிடைட்டிங்கன்னா கூட கிடைக்கும். இல்லைன்னா கடையிலே கூட சார்கோல்னு கிடைக்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதை அப்படியே முடிச்சா கட்டி நிலைவாசலில் மாட்டி வைங்க. வீட்டிற்குள்ளே நுழையும் போது தலையில் இந்த முடிச்சு படக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்திலே மாட்டி வைங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடணும். ஒவ்வொரு அமாவாசையும் இந்த பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லை ஊற தண்ணீரில் ஊறுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. திரும்பவும் அமாவாசை நாளிலே இதே போல் ஒரு புதுசாக பூண்டு 6 பல், ஒரு சின்ன கறித்துண்டு, ஒரு சிவப்பு துணி, அதில் நீங்கள் திரும்பவும் புதுசாக அந்த முடிச்சை கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டி தொங்க விடுங்க. எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய் எப்பெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு சாம்பிராணி தூபம் தீபம் சாம்பிராணி புகை காட்டுறீங்களோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு முடிச்சுக்கும் நீங்கள் காட்டிட்டு வாங்க. இந்த முடிச்சு நிலைவாசலில் இருந்தால் உங்கள் வீட்டிற்குள்ளே எந்த கெட்டதுமே நுழையாது. கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல் நம்ம குடும்பத்திற்கு கெடுதல் செய்யாது. அதுவும் நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கட்டாயம் அமாவாசை நாளில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறத நீங்கள் எப்பொழுதுமே நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கடுகு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தாளிக்கிறோம்ல அந்த கடுகை எடுத்துக்கிட்டாலே போதும். வீட்டில் இருக்கும் கடுகை இதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடுகை உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி என்னை பிடித்த கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாமே என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி கடுகை நீங்கள் நெருப்பில் போட்டுடலாம். ஒரு கொட்டாஞ்சில் கொஞ்சம் தீ மூட்டி அதில் கூட நீங்கள் இந்த கடுகை போட்டுடலாம். ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை அதில் அந்த நெருப்பில் கூட நீங்கள் போட்டுருங்க. அந்த கடுகு எப்படி வெடிக்குதோ அதே போல் உங்களை பிடித்த கண் திருஷ்டி எல்லாமே வெடித்து சிதறி போகும். உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய கணவருக்கு கூட இதே போல் வீட்டில் இருக்கும் பெண்கள் சுற்றி போடலாம். பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நமக்கு பிரம்மாண்ட வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். கண் திருஷ்டி இல்லாமல் இருந்தாலே அந்த வீடு நல்ல செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழலாம். அமாவாசை நாளில், அதுவும் இந்த தை அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் கட்டாயம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைய தினம் நிச்சயமாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 8:15க்கு அமாவாசை தேதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமையிலே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு அருமையான ஒரு நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரைங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முருகரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய இந்த நாளிலே அமாவாசை திதியும் சேர்ந்து அப்போ தான் பிறக்குது. அந்த செவ்வாய் ஓரையில் பிறக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் 8:15லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு
எளிமையான வழிபாட்டையும் நான் வந்து பதிவு போட்டிருக்கேங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு அந்த 8:15லேருந்து 9க்குள்ளே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ ஒரு சின்ன தொகையை அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு வாங்க. செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும். முருகரோட ஒரு வார்த்தை, அந்த ஒரு மந்திரமும் அதில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.